பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் மோசையை பார்க்கிலும் மகிமையுள்ள பாத்திரர் என்று சொல்லி இந்த வார்த்தையை குறித்து நாங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வீட்டை உண்டு பண்ணினவன், வீட்டை கட்டினவனை பார்க்கலாம் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறவன் யாரு? ஒரு என்ஜினியர் அந்த வீட்டை கட்டி முடித்து அவங்க கைகள் இந்த சாவியை கொடுத்து அந்த வீட்டுக்குரிய குடும்ப தலைவனும் தலைவியும் பிள்ளைகள் அந்த வீட்டுக்குள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் இந்த வீடு யாருடையது என்று தான் கேட்பார்கள். இந்த வீட்டிற்குரிய இந்த தலைவனுடைய பெயர் என்ன, இந்த வீட்டு பெயர் என்ன, இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று தான் கேட்பார்கள். அதை கட்டின சித்தால் கொத்தனாரோ என்ஜினியரை குறித்து கேட்பதே இல்லை. பிரியமானவர்களே, அதே போலதான் என் தேவனாகிய கர்த்தர், அவர் உங்களை உருவாக்கினவர், அவருடைய சரீரம்தான் நீங்கள், அவருடைய கரத்தின் கிரியாகி நீங்கள் அவருக்கு மகிமையான பாத்திரங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சரீரம் காண்கிற இந்த சரீரமானது அவர் கொடுத்தது. இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆவி ஆத்மாவும் அவருடையது. அவர் சுவாசத்தை வாங்கினால் நாம் அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்திற்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். அவர் தேவகுமாரனா இருந்தும் அந்த சரீர பிரகாரம் அந்த பூமியில் இருந்த பொழுது அவர் என்ன வேணா செய்திருக்கலாங்க. ஆனா அந்த சரீரமும் அவருடையதுங்க. அவர் அந்த சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தபடினார், அவர் பிதாவாகி தேவன் அந்த சரீரத்தில் எதையெல்லாம் நமக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாரோ அதெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டபடினா அவர் உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்தில் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல நீங்களும் இன்றைக்கு இந்த நாளில் எதையும் பெருமை பாராட்டாதீங்க. உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் அது தேவனுக்கே இந்த மகிமை என்று சொல்லுங்கள். உங்களை வாழ்க்கையை தேவ மகிமைக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து என் மூலம் அவருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்க தேவனுக்கு எவ்வளவு உண்மையா இருந்து கீழ்ப்படுகிறீங்களோ அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்கள் மூலம் கனப்படுவார், அவர் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி பார்ப்பார், அவர் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பார், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையான ஈவுகளையும் தருவார். ஏனென்றால் அந்த ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் வருகிறதாம் எல்லா நன்மையான ஈவுகளும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சரித்திருக்கள் அல்ல, என்னுடைய சரீரம் தேவனுடையது என்று சொல்லி இந்த சரீரத்தையும் ஆவியும் ஆத்துமாவையும் என் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாக எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணிவர் தேவன். நிச்சயமாக உங்களை உண்டு பண்ணிடுவார் தேவன் என்பதை மறந்து விடாம ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வரணும். ஐயோ, நான் இப்படி ஒரு பாவம் செய்கிறேன், ஒரு தவறு செய்கிறேன், இப்படி யோசிக்கிறேன், நான் இப்படி யோசிக்க கூடாது. இது தேவனுடைய ஆலயம் அல்லவா, என்னுடைய சரீரம், இது நான் அவரால் பெற்றுக்கொண்டது அல்லவா, இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கலாம், அவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் தேவனுக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை வழிநடத்துவார். அருமையானவர்கள், இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை தொடப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவையில்லாத எல்லா அழுக்கு பலிபிடங்களையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடப்படட்டும், கட்டவிழ்க்கப்படட்டும், எரிக்கப்பட்டு போகட்டும். புதிய பலிபிடமாக உங்க சரீரம் தேவனுடையதாய் மாறட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen.